சொல்லக்கூடிய அந்த ஒரு புக்கை நான் ஆக்சுவலா வந்து பார்த்தேன். அந்த புக்கை வந்து அதுல இருக்கக்கூடிய ஸ்டோரி வந்து ரெஃபரன்ஸ் பார்த்தேன். அந்த ஸ்டோரிஸை முழுசா வந்து இதுல எடுக்கல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய 98 பாயிண்ட் வந்து அந்த மொத்த படத்தையும் தான் வந்து எடுத்திருக்காங்க. அந்த மொத்த புக்கையும் தான் வந்து படமா எடுத்திருக்காங்க. அதுல மிஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. முழுக்க முழுக்க அப்படியே வந்து கொண்டு வரல. பிகாஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து அத்தீனா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இந்த ஆடிசின்னு சொல்லக்கூடிய ஒரு மொத்த ஜேர்னியும் அத்தீனாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருக்கும். முக்கியமான கேரக்டர் கூட எல்லாமே பேசுறதா தான் இந்த அத்தீனா வந்து இருக்கும். பட் ஆனா இந்த மூவில அத்தீனா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் காட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடங்கள்ல தான் வந்து அத்தீனா வந்து வர மாதிரி காட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா ஆடிசிஸோட பையன் கிட்ட தான் வந்து அதிகமா இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அத்தீனா கேரக்டர். அதை தாண்டி வந்து நிறைய ஆடிசிஎஸ் கிட்டையும் நிறைய பேசுற மாதிரி இருக்கும். பட் வந்து நிறைய இடங்கள்ல வந்து அத்தீனாவை கம்மியாவே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரியில 1-2 இடங்கள்ல மட்டும்தான் அத்தீனாவை யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளோ யூஸ் பண்ண மாதிரி இல்ல. இப்ப ஆடிசிஎஸ் இன்னொரு தீவுக்கு போயிட்டு இன்னொரு ராஜ்யத்துக்கு போயிட்டு அங்க இருந்து நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது நிறைய உணவுகள், தங்கறதுக்கு இடம், நிறைய நகைகள், இந்த மாதிரி நிறைய விஷயத்த கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவனோட சொந்த ஊருக்கு போவான். பட் ஆக்சுவலா வந்து இதுல அந்த சீனையே அப்படியே தூக்கிட்டாங்க. அது எதுவுமே போகல. டைரக்டா வந்து அவனோட ராஜ்யத்துக்கு போற மாதிரி அங்க நிறைய ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணி எல்லாமே மாத்தி எடுத்திருக்காங்க. புக்கை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் டிஃபரன்ஸ் தெரியும். பட் மூவிக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் இதெல்லாமே ஒரு சில இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்களை புக்ல இருந்து இதுல எடுக்காம விட்டுருக்காங்க. அது மட்டும் தான் நான் நோட்டீஸ் பண்ணது.